ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்துட்டு காலையிலே நமக்கு தெரியும் தாத்தாவும் குமரனும் விஜயும் வந்து செம்மையாக வந்து ஃபன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரொமோ விட்டுருக்காங்க. அதில் வந்து காவேரிக்கான ப்ரொமோ, காவேரி விஜய்க்கான ப்ரொமோ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. காவேரி விஜய் மட்டும் விடுங்க, எதுக்கு அவங்கள பிரித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து காவேரியும் விஜயும் வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாவோட ரூமில் வந்து நின்று வாசலில் நின்று அழுதுகிட்ருப்பார், ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருப்பார். அப்போ காவேரி வந்து என்னடா விஜய் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னி தூங்காமல் வராமல் இருக்கார், என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வர்றப்போ வந்து வெண்ணிலாவோட ரூம் வாசல் நின்று ஃபீல் பண்ணிகிட்ருப்பார். அப்போ வந்து என்னங்க இங்கே நின்றுருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவேரி கேட்பாங்க. வெண்ணிலாவை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி, அவள் எப்படியெல்லாம் இருந்த பொண்ணு தெரியுமா, அவங்க வீட்டில் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி தான், ஆனால் அவளை வந்து ஒரு பிரின்சஸ் மாதிரி வளர்த்தாங்க. அவளை பார்க்கும்போது இந்த மாதிரி நிலைமையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பார். அப்போ காவேரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை காவேரி, எனக்கு வெண்ணிலாவை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ மனசுக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழுவார். அப்போ வந்து காவேரி வாங்க காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க விஜயை. அதுக்கப்புறமா வந்து வெண்ணிலா வந்து காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா வந்து காவேரி போய் பேசுகிறாங்க வெண்ணிலா கிட்ட. ஓகேவா, உங்களுக்கு எல்லாமே இங்கே பிடிச்சிருக்கா, செட் ஆயிடுச்சா, இந்த ரூமு வீடு உங்களுக்கு செட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி காவேரி கேட்பாங்க. அதுக்கு அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் நார்மலாக பேசலாம், ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னு சொல்லி காவேரி போய் நல்லா வந்து பேசுவாங்க. பேசிகிட்டு இருக்கிற டைமில் விஜய் வந்துட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து காவேரி ஹாலில் வந்து உட்காருவார். அப்போ காவேரி இருக்க மாட்டாங்க. எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட கேட்கும்போது தெரியலப்பா, நான் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது தேடி போகிறாரு. வெண்ணிலாவோட ரூமில் இருப்பாங்க. இங்கே தான் இருக்கியா, என்ன சொல்கிறா எம்முன்ன வெண்ணிலா அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி உட்காரலாம். சாப்பிடும்போது வக்கீல் வந்து வந்துடுவார். வக்கீல் வந்ததுக்கப்புறமா வந்து என்ன திடீர்னு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு ஒரு நிமிஷம் மேலே என்னோடய ஃபோன் இருக்குது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோமே சரின்னு சொல்லிட்டு எடுக்க போயிடுவாங்க. அந்த கேப்பில் வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அப்போ சடனாக வந்த உடனே வந்து காவேரியை கூப்பிட்டு இங்கே வா காவேரி, கையெழுத்து போடு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது காவேரியால் எதுவுமே சொல்ல முடியாது. எதுக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குற இடத்துல நம்ம இல்லை அப்படிங்கிற ஒரு யோசனை அவங்கக்கிட்ட எப்போயுமே இருக்குது தானே, இந்த அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணதுனால. அப்போ வந்து கையெழுத்து போடு இது அப்படி சொல்லாமல் கையெழுத்து போட்டுறாங்க காவேரி. கையெழுத்து போட்டதுக்கப்புறமா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து கிளம்பி போயிடுவார். போனதுக்கப்புறமா வந்து காவேரி அமைதியாக இருப்பாங்க. அப்போ விஜயும் அமைதியாக இருப்பார். அவர் வந்து கொஞ்சம் சிரிச்சுட்டே அமைதியாக இருப்பார். அப்போ அடா அப்படிங்கிற மாதிரி இருப்பார். அப்போ வந்து காவேரிக்கு டவுட் வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி வக்கீல் டைவர்ஸு அப்படின்னு இந்த ராகினி பொண்ணு குழப்பி வச்சிருக்கு இல்லையா. அதனால் வந்து இது என்ன டைவர்ஸ் பேப்பரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் சாக்காய் முழிப்பார். என்னடா இப்போ இவாட்டுக்கு எதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் இது டைவர்ஸ் பேப்பர் தான், நான் வந்து கையெழுத்து போட மாட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்ல மாட்டேன், நான் வந்து நீங்கள் எப்போ வெளியே போக சொன்னாலும் போகிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி காவேரி கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.